வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். சிறிய குன்றுகள் போல ஆங்காங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மண் குடிசைகள் அமைந்துள்ள கிராமம் என்ன கிராமம்? இதுதான் புதிய செம்மணி வீதி ஞான வைரவர் கோவிலடி கிராமம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இந்த கிராமம் கல்வியங்காட்டில் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தை பற்றியதான, இந்த கிராமத்து மக்களுடைய வாழ்க்கையை பற்றியதுமான பல தகவல்களை இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் பார்ப்போம். பாருங்கள். கிராமம் என்று சொன்னாலே கிராமத்தினுடைய வளர்ச்சி படியை எட்டுவதற்கு அந்த கிராமத்திலே பல முன்னேற்ற நிறுவனங்கள் இருக்கும், முன்னேற்ற அமைப்புகள் இருக்கும். அந்த வகையிலே இந்த கிராமத்தை பொறுத்தவரையிலே என்னதான் பின்னடைவை தங்கிய கிராமமாக இருந்தாலும் இந்த கிராமத்து மக்களுடைய கல்வி அறிவு இன்னும் வாசிப்பு பழக்கம் என்பவற்றை மேம்படுத்துவதற்காக இங்கே ஞான ஒளி சனசமூக நிலையத்தை இந்த மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிறுவியிருக்கிறார்கள். அதைவிட இங்கே அதிகமாக சிறுவர்கள், முன்பள்ளி சிறுவர்கள் தான் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய முன்பள்ளி கல்வியை பூர்த்தி செய்யும் நோக்கிலே ஞான வைரவர் முன்பள்ளி நிலையம் கூட இயங்கி வருகிறது. அதைவிட இந்த சிறுவர்களிடையே நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள் என்பவற்றை மேம்படுத்துவதற்காக இங்கே சிறுவர் நட்புறவு என்று சொல்லி ஒரு குழு கூட இயங்கி வருகின்றது. வெயிலிலும் கூட இந்த மரத்தினுடைய இணலுக்கு கீழே இருந்து சமைத்துக் கொண்டிருக்கிறார். அடுப்பு கூட புகைந்து கொண்டிருக்கிறது. அவர் கவனிக்கவில்லையோ தெரியவில்லை, அந்த புகை கூட என்னுடைய கண்ணை தாக்கி கொண்டிருக்கிறது. ஏன் நம்ம மரத்துக்களை சமைச்சு கொண்டிருக்கிறீங்க? குசினியை காட்டுறதுக்காக. அடுப்பு எரியுங்க, முதல்ல அடுப்பு புகைக்குது. அதை விட என்ன காரணத்துக்காக குசினியை நம்ம விழுந்துட்டா என்ன பிரச்சனை? எங்களை மழையால் பாதிக்கப்பட்ட குருசை வீடு தான். அதுக்காக எங்களுக்கு ஏச்சியோசிலேருந்து 50,000 காசு அதுக்கு குசினியை திருத்தி காட்டணுன்றதுக்காக காட்டு. இந்த இடத்துல பார்த்தா தெரியும், எல்லா வீடுகளுமே சிறிய சிறிய மண் குடிசைகளாகத்தான் காணப்படுது. உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு யாரும் முன்வரையிலையா? அது உதவிகள், வீட்டு திட்டங்கள் தருவதற்கு கூட உங்களுடைய கிராம சேவையாளர் முன்வரையிலையா? எங்களுக்கு தெரியலாமன்னு சொல்லி. அதை விட இந்த கிராமத்தில் நிறைய பிரச்சனைகளை மக்கள் எதிர்நோக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டோம். என்னென்ன பிரச்சனைகளை மக்கள் எதிர்நோக்கினோம்? மக்கள் என்ன மது போதனை இல்லை, அதான் கூடுதலாக இங்கே சின்ன நோயெல்லாம். வீதிகள் எல்லாம் புனரமைக்கப்படாமல் இருக்குது. மற்றது தண்ணீர் பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? அவங்களுக்கு தண்ணி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தண்ணி எல்லாம், குடி தண்ணி. பிள்ளைகளோட கல்வி எல்லாம் எப்படி, மாணவர்கள் கல்வியில் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்களேன். கல்வி பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நடந்து போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாகவே. என்னென்ன கறி சமைக்க போகிறீங்க நீங்கள்? நாங்கள் கோழி இறைச்சி, கத்திரிக்காய்.
வீதி ஞான வைரவர் கோவிலடி கிராமம் என்று சொல்லி இந்த கிராமத்தை அழைக்கிறார்கள். இந்த கிராமத்திற்கு ஞான வைரவர் கோவிலடி கிராமம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் இந்த கிராமத்தினுடைய எல்லையிலே அமைக்கப்பட்டுள்ள எனக்கு பின்னாலே தெரிகின்ற இந்த ஞான வைரவர் ஆலயம்தான். இந்த மக்கள் இடம்பெயர்ந்துதான் இந்த இடத்திலே குடியமர்ந்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே, அதாவது இன்றைக்கு 60-70 வருடங்களுக்கு முதல் இந்த கிராமத்திலே குடியமர்ந்த மக்கள் தங்களுடைய ஆன்மீக தேவையை பூர்த்தி செய்கின்ற நோக்கிலே இங்கே இந்த ஞான வைரவர் ஆலயத்தை நிறுவியிருக்கிறார்கள். அன்று தொட்டு இன்று வரை இந்த ஆலயம் பல புதுமைகள் நிறைந்த ஆலயமாக மிளர்வதோடு மட்டுமல்லாது இந்த ஊர் மக்களுக்கு எதுவித தீங்கு அணுகாத இந்த ஞான வைரவர் சிறப்பாக காத்து வருகின்றார். விடுமுறை என்று சொன்னாலே சிறுவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், விடுமுறை என்று சொன்னால் நண்பர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வீட்டிலே பல விளையாட்டுகளை விளையாடுவார்கள். சிலர் என்ன செய்வார்கள் சொன்னால் சிறிய வீடுகள் போல அமைத்து விளையாடுவார்கள். இன்னும் கிளித்தட்டு பல்வேறு விளையாட்டுகளை விளையாடுவார்கள். ஆனால் இங்க இடத்திலே ஒரு சிறுவன் என்ன செஞ்சு கொண்டிருந்தார் என்று சொன்னால், ஒரு ஊஞ்சல் மாதிரியான அமைப்பை கட்டி அந்த ஊஞ்சலிலே ஆடி ஆடி படித்துக் கொண்டிருந்தார். வெயிலும் கூட 2 தென்னை மரங்களுக்கு இடையிலே அந்த ஊஞ்சலை கட்டி ஆடிக்கொண்டிருந்தார். என்ன இந்த முறையை விட அடுத்த முறை எக்ஸாமில் கூட மார்க்ஸ் எடுக்கணும்னு படிக்கிறீங்களா? சரி, பின்னேரத்தில் என்னாலும் விளையாடுவீங்க தானே? என்னென்ன விளையாடலாம் விளையாடுறீங்க மாலை நேரத்தில்? கிரிக்கெட்டும் கிளித்தட்டு. கிராமத்து மக்களுடைய பெரும்பான்மை தொழிலாக விவசாயம் காணப்படுகிறது. அந்த வகையிலே இந்த கிராமத்தினுடைய அழகை மெருகூட்டுவதிலே இந்த வயல்களிலே முற்றி விளைந்த நெல்மணிகள் அழகுபடுத்தும். அதைவிட இந்த இடத்தை பார்த்தால் தெரியும், இப்போது அறுவடை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு விட்டன. அந்த இடத்திலே மேய்ச்சல் நிலம் இருக்கிறது போல தென்படுகிறது. அந்த இடத்திலே ஆடு கூட மேய்ந்து கொண்டிருக்கிறது. அதைவிட இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கூலி தொழில்கள் செய்து கூட தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறார்கள். சில வளர்ச்சியடையாத கிராமங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படும். அந்த வகையில் இந்த கிராமத்தை பொறுத்தவரை நிறைய மக்கள் காணப்பட்டாலும் தண்ணீர் பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. அந்த வகையிலே இந்த இடத்துல கிராமத்தின் மத்தியிலே ஒரு கிணறு இருக்கிறது. ஆனால் அதுவும் நன்னீர் கிணறு அல்ல. இந்த மக்கள் தங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்காக இந்த நீரை அள்ளி செல்கிறார்கள். இந்த நீரினுடைய தரத்தை பார்த்தால் செவர் நீராக காணப்படுகிறது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நேயர்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷான்.
வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.